பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளுக்கு அவர் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இந்த புதிய நாளில் வேதத்தில் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானார். கீழே வேதம் சொல்ற, அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. அன்புக்குரியவர்களே, இந்த ஓய்வு நாளிலே நாம் தேவனை ஆராதிக்க செல்லும் பொழுது, அது மகிமையான நாளா என்னும் பொழுது, அது பரிசுத்தமான நாளா என்னும் பொழுது, கர்த்தருக்குரிய மகிமையை நாம் செலுத்தும் பொழுது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிலே உண்டாயிருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படி செய்கிறார். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுகிறார். அதோடு மாத்திரமல்ல, யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. ஆகவே பிரியமான ஒவ்வொருவரும் சபை கூடிவர்களை விட்டுவிடாமல் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வதிக்கும் போது இந்த ஏசாயா 58:14 சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வந்து சேரும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளிலே அவரவர்களுக்கு தந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்முடைய மனமகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இந்த பூமியில நிலைநிறுத்துவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, தருமையான வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஓய்வு நாளை, சபை கூடி வருகிற நாளை ஒருவரை விட்டு விடாமல் ஆண்டவரே அங்கு சென்று ஆராதிக்கும் பொழுது ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் மன மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் உயர்ந்த அடைக்கலத்தையும் யாக்கோபின் சுதந்திரம் போஷிப்பை கட்டளையிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காணொலியை பார்த்து மகிமைப்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி அருமை இரட்சகர் இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.